Hello viewers, today we are discuss about the 10th Science Optics part 7, that is Defects of Human Eye. So the normal human eye can clearly see all the objects placed between 25 centimeter and infinitely. இப்போ நார்மலாக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு பொருள் எவ்வளோ தூரத்தில் கிளியராக தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். இப்போ நம்ம பார்க்குற பொருளுக்கும் நம்மளுடைய கண்ணுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ அண்ட் ஆப்ஜெக்ட் 25 சென்டிமீட்டர். அது அப்ராக்சிமேட்லி எக்ஸாக்ட்லி 25 சென்டிமீட்டர் இருந்தால் தான் நமக்கு அது கரெக்டாக வியூ ஆகும். தென் ஸோ அதுலேருந்து அண்ட் இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுன்றது அது அவங்களுடைய ஐ பவரை பொறுத்து இருக்குது. ஸோ தென் the objects placed between 25 centimeter and infinitely. Some people, the eye loses its power of accommodation due to the many reasons. சில பேருக்கு சரியாக தெரியாது, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஸோ வாட் இஸ் தட்? ஏஜிங் ஃபஸ்ட் ஃபேக்டர், ஏஜ் ஃபேக்டர். வயசானா கொஞ்சம் அந்த பார்வையினுடைய பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தட் இஸ் பவர் ஆஃப் அக்காமடேஷன் இஸ் வெரி லெஸ். த நெக்ஸ்ட், கண்டினியூஸ்லி சீயிங் த பவர்ஃபுல் லைட். ரொம்ப வெளிச்சமாக இருக்கிற லைட்டையோ இல்லை பிளேஸையோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ சன்லைட் இருக்குது, அதே மாதிரி எல்இடி பல்ப் அண்ட் தென் மெர்க்குரி லேம்ப் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்மளுடைய ஐ பவர் என்ன ஆகும்? ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட், சீயிங் எலக்ட்ரானிக் டிவைசஸ் லைக் கம்ப்யூட்டர், லேப்டாப், தென் டிவி அண்ட் மொபைல் க்ளோஸ்லி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது எலக்ட்ரானிக் டிவைசஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப்லாம் டிவி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கிட்ட பார்க்கும்போது நம்மளுடைய ஐ பவர் வந்து ரெடியூஸ் ஆகும். தென் பை தியர் ரீசன்ஸ் vision becomes defective. These defects are classified by 4 types. First, myopia. First defect is myopia. So then myopia is short sightedness. Myopia is short sightedness. Next, hypermetropia is a long sightedness. Next, presbyopia, both short and long sightedness. And the next, astigmatism. It cannot be parallel, cannot see the parallel and horizontal lines. So அதெல்லாம் என்னன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். First defect, myopia. The short sightedness occur due to the lightening of eyeball. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டயக்ராம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து இதுதான் இஸ் அ நார்மல் விஷன். நார்மல் விஷனில் ரெட்டினாக்கு கரெக்டாக நம்மளுடைய இங்கேருந்து வரக்கூடிய அந்த லைட் ரேஸ் எங்கே வந்ததுன்னா லென்ஸ் மூலிமா ரெட்டினாவில் போய் அது ரீச் ஆனால் தான் அதனுடைய பவர் ஆஃப் அக்காமடேஷன் இஸ் கரெக்ட். தட் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ஐ. அந்த நெக்ஸ்ட்டு இந்த ரெட்டினாவில் இது போய் ரீச் ஆகாமல் ரெட்டினாவுக்கு முன்னாடியோ இல்லை ரெட்டினாவுக்கு பின்னாடியோ இது போய் ரீச் ஆச்சுன்னா அதுதான் டிஃபெக்டிவ் ஐஸ். ஸோ அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லிசன். The short sightedness occur due to the lengthening of eyeball. ஐபால்னுடைய அந்த லென்த் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது தான் அந்த ஷார்ட் சைட்னஸ் வரும். அது தட் இஸ் ஈக்குவல் டு கிட்ட பார்வைன்னு சொல்லுவாங்க. தமிழ்லேருந்து ஷார்ட் சைட்னஸ் மயோப்பியாவை கிட்ட பார்வை. கிட்ட இருக்கிற பொருள் மட்டும்தான் தெரியும், எட்ட இருக்கிற பொருள் கிளியராக தெரியாது. ஸோ தட் இஸ் நியரர் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் கிளியர்லி. அட் தி சேம் டைம் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் கேன் நாட் பி சீன் கிளியர்லி. பக்கத்தில் இருக்கிற பொருள் மட்டும்தான் நல்லா கிளியராக தெரியும், தூரத்தில் இருக்கிற பொருள் கிளியராக தெரியாது. இதுக்கு ரீசன் என்ன? ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐ லென்ஸ் இஸ் ரெடியூஸ்ட்.
ஐ லென்ஸினுடைய அந்த ஃபோக்கல் லென்த் ரெடியூஸ் ஆகிறது தான் இதனுடைய மெயின் ரீசன். அண்ட் தென் the distance between eye lens and retina is increases. ஐ லென்ஸுக்கு ரெட்டினாவுக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா உங்களுக்கு இந்த மயோப்பியா டிஃபெக்ட் அஃபெக்ட் ஆகும். யூ ஷுட் அஃபெக்ட் த மயோப்பியா டிஃபெக்ட். The next, the fair point will not be infinitely for such eyes, and then fair point become closer. Next, the image of distant object are formed before retina. So that is a fair point will not be infinitely for such eyes. So அதாவது will not be infinitely, அதனுடைய அந்த கிட்ட பார்வை தூரத்தில் இருக்கிற பொருள் கொஞ்சம் கூட தெரியாது அப்படின்றது அந்த ஃபேர் பாயிண்ட் will not be infinitely for such eyes. For the fair point come closer, அந்த பொருள் கிட்ட வந்தால் மட்டும்தான் நமக்கு அது கிளியராக தெரியும். The image of distant object are formed before retina. ஸோ இது எந்த இடத்துல இதாகுதுன்னு பார்க்கலாம் பாருங்க. The defect can be corrected by concave lens. இந்த டிஃபெக்ட் எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் தட்? அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். எக்ஸ் ஒய் எஃப் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் எக்ஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. எக்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட்டுக்கும் அதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட்டுக்கும் பொருளுக்கும் ஐக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது லிசன். தென் இட்ஸ் அ நார்மல் விஷன். நார்மல் விஷன் மீன்ஸ் இந்த லென்ஸ் பாருங்கள், இதில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா லென்சஸ் இருக்காது. இதனுடைய ரேஸ் இதில் அப்படி விழும்போது அதை கரெக்டாக அவனோட அந்த பவர் ஆஃப் அக்காமடேஷன் ரெட்டினாவில் ஃபார்ம் ஆகும்போது த பவர் ஆஃப் அக்காமடேஷன் வில் பி ஃபார்ம்ட் அட் ரெட்டினா. தட் இஸ் த நார்மல் விஷன் ஆஃப் அவர் ஐ. தென் டிஃபெக்டிவ் ஐ. What is that? Is some person affected by myopia defect. The defective person, the rays enter the lens and it's reached before the retina. அந்த ரெட்டினாக்கு முன்னாடி போய் அது ரீச் ஆச்சுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு மயோப்பியா. கிட்ட இருக்கிற பொருள் மட்டும்தான் நமக்கு கிளியராக தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டினாவுக்கும் இதனுடைய பாயிண்ட்டுக்கும் இடையில எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். இது இந்த அளவுக்கு குறையும் போது கிட்டே இருக்கிற பொருள் மட்டும்தான் நமக்கு கிளியராக தெரியும். தட் இஸ் ஈக்குவல் டு டிஃபெக்ட் ஆஃப் ஐ. தட் இஸ் மயோப்பியா. இந்த டிஃபெக்டை கிளியர் பண்ணுறதுக்கு, தட் இஸ் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன லென்ஸ், ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த லென்ஸ் பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ். இந்த கான்கேவ் லென்ஸ் யூஸ் ஆகும்போது இந்த முன்னாடி விழக்கூடிய இந்த பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக ரெட்டினால போய் ரீச் ஆகிடும், அந்த விஷன் பாயிண்ட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் கரெக்டட் ஐ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்மெட்ரோபியா. வாட் இஸ் தட்? ஹைப்பர்மெட்ரோபியா இஸ் அ லாங் சைட்னஸ் occur due to the shortening eye ball. ஸோ இட்ஸ் அ லாங் சைட்னஸ். தூரத்தில் இருக்கிற பொருள் மட்டும்தான் கிளியராக தெரியும். பக்கத்தில் இருக்கிற பொருளை தட் இஸ் 25 சென்டிமீட்டர் கிட்டத்தில் இருக்கிற அந்த பொருள் நமக்கு தெரியாது. இதுக்கு காரணம் தட் இஸ் ஷார்டனிங் ஆஃப் ஐபால் கண்ணுடைய அந்த கருவிழி அப்படியே சுருங்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கேன் பி சீன் கிளியர்லி. அதில் அப்படியே ஆப்போசிட். இப்போ ஃபஸ்ட்டு சொன்னீங்கன்னா மயோப்பியாவில் சொன்னது அப்படியே ஆப்போசிட். மயோப்பியாவில் ஷார்ட் சைட்னஸ் கொடுத்துருந்தோம், இதில் லாங் சைட்னஸ். அண்ட் தென் ஷார்டனிங் ஐபால் இதில் அதே மயோப்பியாவில் பார்த்தீங்கன்னா இஸ் அ லென்த்தனிங் ஐபால். அண்ட் தென் டிஸ்டிங்க் ஆப்ஜெக்ட் கேன் பி கிளியர்லி. இதில் ஹைப்பர்மெட்ரோபியா. At the same time, myopia is a distinct object cannot be seen clearly. So that is next. The nearby object cannot be seen clearly. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நியர்பை ஆப்ஜெக்ட் இஸ் கிளியர்லி அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ த நெக்ஸ்ட் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் இஸ் இன்க்ரீஸ்ட். அங்கே ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் இஸ் டிக்ரீஸ்டுன்னு இருக்கும். தென் அதுலேயும் இன்க்ரீஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ லென்ஸ் அண்ட் ரெட்டினா இஸ் டிக்ரீசஸ். அதில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசஸ்ன்னு இருக்கும் மயோப்பியாவில், இதில் டிக்ரீசஸ். ரெட்டினா டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஐ லென்ஸ் அண்ட் ரெட்டினா
decreases. Then nearer point will not be at 25 cm for such eyes and the near point has moved further. இதில் பார்த்தீங்கன்னா கிட்ட இருக்கிற பொருள் அந்த 25 சென்டிமீட்டருக்கு இடையில் இருக்கிற அந்த பொருள் நமக்கு தெரியாது. ஸோ அப்போது this near point has moved further, அது நமக்கு கிட்ட இருக்கிற பொருள் நமக்கு தெரியாது, ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருள் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ தென் and the image is formed behind the retina. இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா before the retina, in front of retina, ரெட்டினாக்கு முன்னாடி இருந்தாக்கா the defect is called myopia. At the same time the vision power is behind the retina. இதனுடைய அந்த பாயிண்ட் வந்து ரெட்டினாக்கு பின்புறமாக விழுந்ததுன்னா that is called hypermetropia. இதை எப்படி எடுக்கிறாங்க பாருங்கள். this image is found behind the retina. the defect can be corrected by convex. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து this is equal to normal eye. இந்த லென்ஸ் மூலியமாக போய் இந்த இடத்துல ரெட்டினாவில் போய் ரீச் ஆகும்போது that is equal to normal eye. பட் ரெட்டினாக்கு பின்புறமாக that is behind the retina, the light reached at behind the retina, that is called defective eye, that is hypermetropia. It can be corrected by using the convex lens. இங்கே பாருங்கள் ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த லென்ஸுக்கு பேர் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். இது வந்து ஐ லென்ஸ். இந்த ஐ லென்ஸில் இருக்கிற டிஃபெக்டை நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் இந்த கான்வெக்ஸ் லென்ஸை யூஸ் பண்ணும்போது இது என்ன ஆகுது, இந்த ரெட்டினாவில் வந்து விழுது. ஸோ தட் இஸ் அ hypermetropia. Next, third defect is presbyopia. Presbyopia means is nothing but both short and long sightness. ரெண்டு, அதாவது hypermetropia and myopia, இந்த ரெண்டு டிஃபெக்ட் சேர்ந்து இருந்ததுன்னு சொன்னாக்கா அதுதான் உங்களுக்கு வந்து presbyopia is a age factor defect. இது வயசாகிறதுனால வரக்கூடிய ஒரு டிஃபெக்ட். So what is that? Myopia plus hypermetropia gives presbyopia. இந்த ரெண்டு சேர்ந்து அந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் தான் presbyopia. இது எதனால் வருது? What is the factor of presbyopia? ciliary muscles weak. கண்ணில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் வீக் ஆகிறதுனால அதனுடைய சுருக்கங்கள், கண்ணில் சுருக்கம் விழும் பாருங்கள் வயசானவங்களுக்கு, அந்த சுருக்கம் விழும்போது அந்த சிலியரி தசை அந்த சிலியரி மசில்ஸ் வந்து வீக் ஆகும். தென் ஐ லென்ஸ் இஸ் இன்ஃப்ளெக்சிபிள். அந்த ஐ லென்ஸ் வந்து நமக்கு கரையான அந்த அதாவது இப்படி சுழண்டுக்கிட்டே இருக்கும், அதனால் நமக்கு சரியான அந்த பார்வை தெரியாது அப்படின்றது தான் அந்த இது. Then some persons are affected by both myopia and hypermetropia. That means it cannot be seen near and a distinct object. In the defect all affect on the personால myopia and hypermetropia ரெண்டுமே affect on அந்த personால nearer objectையும் பார்க்க முடியாது, distinct objectையும் பார்க்க முடியாது. ஸோ இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம்? using bifocal lens this defect can be corrected. ஸோ பைஃபோக்கல் லென்ஸ் யூஸ் பண்ணாக்கா இந்த டிஃபெக்டை கரெக்ட் பண்ணலாம். வாட் இஸ் த பைஃபோக்கல் லென்ஸ்? இட் இஸ் நத்திங் பட் காம்பினேஷன் ஆஃப் கான்கேவ் அண்டு கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் பைஃபோக்கல் லென்ஸ். இப்போ இதில் பாருங்கள் இட்ஸ் கண்ணாடி, அதாவது ஸ்பெக்ஸ். இந்த ஸ்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லென்ஸ் இருக்கும், கீழே ஒரு லென்ஸ் இருக்கும். மேலே இருக்கிறது வந்து கான்கேவ் லென்ஸ், கீழே இருக்கிறது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ எதுக்காக ரெண்டு இது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா ரெண்டு டிஃபெக்ட் அஃபெக்ட் ஆகிருக்கிற அந்த பர்சனுக்கு கொடுக்குறது தான் இந்த ஸ்பெக்ஸ். ஸோ அப்பர் பார்ட் எதுக்கு? அப்பர் பார்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸ். இது எதுக்குன்னு சொன்னாக்கா டிஸ்டன்ட் விஷன், அந்த ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற அதனுடைய அந்த பார்வையை கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கான்கேவ் லென்ஸும். Then lower part means is a convex lens, reading purpose. கீழே இப்போ வயசானவங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே முறைப்பாங்க, அப்படியே கீழே அப்படியே கண்ணாடி வந்து பாதி மூக்கில் வந்து நின்றுட்டுருக்கும், அப்படியே கீழால் பார்ப்பாங்க. கீழால் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த லெட்டர்ஸ் தெரியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாத்தாக்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடி வந்து பாதி மூக்கில் வந்திருக்கும், நம்மக்கிட்ட பேசும்போது அப்படியே ஒன்றரை கண்ணால் பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. அடுத்தது அவங்க கீழே பார்க்கும்போது அந்த
கீழே இருக்கிற அந்த லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் மூலிமா தான் ரீட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த லோயர் பார்ட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் using the reading purpose, and the upper part using concave lens using for distant vision. And then final defect is astigmatism. This is nothing but parallel and horizontal lines not clearly seen. So that is, it cannot see parallel and horizontal lines clearly. parallel லைன்ஸும் தெரியாது, ஹரிசாண்டல் லைனும் தெரியாது. ஸோ அதை எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, த இம்பர்ஃபெக்ட், இதுக்கு காரணம் என்ன, த ரீசன் ஆஃப் திஸ் டிஃபெக்ட், த இம்பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐலென்ஸ், ஐலென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இல்லைன்னா இந்த டிஃபெக்ட் வரும். தென் நெக்ஸ்ட்டு கேட்ராக்ட் ஆன் த லென்ஸ், கண்ணில் புற விழுதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பூ விழுது அப்படின்னு சொன்னால் அந்த பூ விழுறது தான் இந்த இதுன்னு சொல்லணும். அதனால் இருக்கும்போதும் அந்த நேராக இருக்கிறது நமக்கு தெரியாது. அந்த அல்சரேஷன் ஆஃப் கார்னியா, கார்னியாவில் ஏற்படுற அந்த அல்சர் மீன்ஸ் அதாவது என்ன சொல்லலாம், அலர்ஜி அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ தென் இதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், திஸ் டிஃபெக்ட் இஸ் கேன் பி கரெக்டட் பை யூஸிங் cylindrical lenses. The another name of cylindrical lenses is called டாரேட் லென்சஸ். இதனுடைய ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த டாரேட் லென்சஸ், தட் இஸ் சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் இருக்கும். இந்த லென்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த டிஃபெக்டை ஆஸ்டிக்மாட்டிஸ்மை நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் ஷீட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இந்த மேலே இருக்கிற இந்த லைன்ஸ் மட்டும் நமக்கு கிளியராக தெரியும், உள்ளே இருக்கிற சின்ன சின்ன லைன்ஸ் நமக்கு கிளியராக தெரியாது. ஸோ தட் இஸ் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸஸ் ஆர் parallel and vertical lines, horizontal lines are not clearly seen. So இதுதான் இதனுடைய, that is the 4 types of defects. So it is very important question, so study well. Thank you students, we will see the next video. So all students subscribe the video and then other videos come in your. Thank you students.